வணக்கம். யூயோ டிவி சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃபோட பார்ட் 9 வீடியோ பார்க்க போகிறோம். பார்ட் 8 வரைக்கும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா நம்மளோட பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். முதல் வினா, ஒரு மிகச்சிறிய எண்ணை 2, 3, 4 ஆகியவற்றால் வகுக்கும் போது மீதி 1 கிடைக்கிறது. ஓகே, இது மாதிரியான சம்லாம் முன்னாடியே பார்த்துருக்கோம். இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் ஓகே, நீங்கள் முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா இது தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதே எண்ணை 5ஆல் வகுக்கும் போது மீதி இல்லை. ஓகே, மீதி இல்லை எனில் அந்த எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அந்த எண்ணை கேட்குறாங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். முன்னாடிலாம் அப்படி தானே கண்டுபிடிச்சிருப்போம். 2, 3, 4 இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் 2 டேபிளால் போடுவோமா? 1, 2, 3 வகுப்படாது. ஸோ 3 அப்படியே டைரெக்டாக இறக்கிக்கலாம். 2, 2, 4. திருப்பி 2 டேபிளால் போட்டுப்போம். 1, 3 வகுப்படாது. 1, 2. திருப்பி 3 டேபிளால் போட்டுப்போம். ஓகே, இப்போ எல்சிஎம்மோட வேல்யூ என்ன? 2, 2, 4, 3, 12. ஓகே, இப்போ எல்சிஎம்மோட வேல்யூ 12. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? மீதி 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நான் ஒரே ஒரு மீதி மட்டும் கொடுத்துருந்தா நான் என்ன சொல்லியிருப்பேன்? ஒரே ஒரு மீதி மட்டும் கொடுத்துருந்தா ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? இதே நிறைய மீதி கொடுத்துருந்தாங்கன்னா மைனஸ் பண்ணணும். ஒரே ஒரு மீதி டைரெக்டாக 1 அப்படின்னு கொடுத்துட்டாங்களா, அப்போ இதை ப்ளஸ் பண்ணணும். அப்போ 12 + 1 13. ஓகே, ஆனால் அந்த எண்ணை 5ஆல் வகுக்கும் போது மீதி இல்லை. இப்போ இந்த எண்ணை பாருங்க, அந்த எண் இதான். அந்த எண்ணை 5ஆல் வகுத்தோம் அப்படின்னா மீதி இல்லாமல் இருக்கா பாருங்க. 5ஆல் வகுக்கும் போது மீதி இல்லைன்னு சொல்றாங்க. இப்போ 5ஆல் வகுக்கும் போது ஆனால் மீதி கிடைக்கும். ஓகேங்களா? 5ஆல் வகுக்கும் போது 2 10 மீதி 3 அப்படின்ற ஒரு வேல்யூ கிடைக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த கான்செப்ட் வந்து இதில் வந்து மீதி உண்டு. ஓகே, இதில் மீதி உண்டு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? மீதி கிடைச்சிருச்சு அப்படின்னா மீதி இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, அது வரைக்கும் நம்ம போட்டுகிட்டே இருக்கணும். இப்போ இந்த 12 கொடுத்துருக்காங்கல்ல, இப்போ இந்த 12 டபுள் ஆக்கணும். 12 24 + 1. ஓகே, இந்த இடத்துல மீதி 1 தானே கொடுத்துருக்காங்க, +1 தானே நம்ம பண்ணியிருக்கோம். அப்போ 25. இப்போ இது 5ஆல் வகுத்து பாருங்க, ஏன்னா 5ஆல் வகுக்கும் போது தானே சொல்லியிருக்காங்க. அப்போ 5ஆல் வகுக்கும் போது அப்படின்னா இப்போ இதையும் கேன்சல் பண்ணால் 5 அப்படின்ற இதுதான் வரும். மீதி வந்து வராது. இங்கே பாருங்க, 5ஆம் வாய்ப்பாட்டால் வகுத்தா 5 25, மீதி வந்து 0 அப்படின்னு தான் வரும். ஓகே, ஆனால் இதில் வந்து மீதி வந்து பாருங்க 3 வந்திருக்கு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த இடத்துலையும் மீதி 0வா வரல அப்படின்னா திருப்பி நீங்கள் இந்த 24 திருப்பி பண்ணிக்கணும். இப்போ 12 24 அது மாதிரி திருப்பி நம்ம பண்ணிக்கிட்டே போகணும். ஓகேங்களா? அதான் சொல்கிறாங்க, மீதி 5ஆல் வகுக்கும் போது மீதி இல்லை. இப்போ வந்து இதுதான் மீதி இல்லைன்னு இந்த இடத்துல வந்திருக்கா. ஸோ இது வரைக்கும் நம்ம போடணும். இப்போ நம்ம இந்த கணக்கில் என்ன கேட்குறாங்க? அந்த எண் என்ன அப்படின்னு தானே கேட்குறாங்க. இப்போ அந்த எண் வந்து நீங்கள் 12 ஆன்சர் சொல்லுவீங்களா, 24, 25, 13 அப்படின்னு நம்மளுக்கு வந்து குழப்பம். அந்த எண் என்ன அப்படின்னா 25. ஓகே, இப்போ 25 5ஆம் வாய்ப்பாட்டால் வகுக்கக்குள்ள தானே மீதி வந்து 0 அப்படின்ற ஒரு வேல்யூ கிடைக்குது. ஸோ அப்போ அந்த எண்ணுன்னு கேட்டாங்கன்னா எந்த இடத்துல நம்மளுக்கு 0 வருதோ அந்த எண் தான் அந்த எண். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் பார்க்கலாம் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சம் உங்களுக்கு புரியல அப்படின்னாலும் இந்த சம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். மிகச்சிறிய எண்ணை 5, 6, 7, 8 ஆகியவற்றால் வகுக்கும் போது மீதி 3 கிடைக்கிறது. ஆனால் அதே எண்ணை 9ஆல் வகுக்கும் போது மீதி இல்லை எனில் அந்த எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் எடுப்போம். 5, 6, 7, 8க்கு எல்சிஎம் எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 5 டேபிளால் போட்டுடலாம். 1, 5, 5, 6 வகுப்படாது, 7 வகுப்படாது, 8 வகுப்படாது. ஓகே, திருப்பி 2 டேபிளால் போட போகிறோம். 2, 6, 7 வகுக்காது, 4, 2, 8. திருப்பி 3 டேபிளால் போட்டுக்கலாம். 1, 3, 3, 7, 4. திருப்பி 7 டேபிளால் போட்டுப்போம். திருப்பி 4 டேபிளால் போட்டுக்கலாம்.
எல்சிஎம் அப்படின்னா கடைசி வரைச்சும் 1 வரணும். இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. I 2 10, பைத் 3 70, நாம் 12. இப்போ 7 2 14, மீதி 1 840 அப்படின்னு வரும். 12 7 மல்டிப்ளை பண்ணா 84 வரும். இந்த கூட இருக்க ஜீரோவை அப்படியே போட்டுட்டேன். இப்போ எல்சிஎம் ஓட வேல்யூ என்ன? எல்சிஎம் ஓட வேல்யூ 840. ஓகே, இப்போ இங்க மீதி என்ன கொடுத்துருக்காங்க? மீதியாக 3 கிடைக்கிறது. ஓகே, மீதியாக 3 கிடைக்கிறது. ஒரே ஒரு சிங்கிள் வேல்யூ மீதி கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு சிங்கிள் வேல்யூ கொடுத்துருந்தா நான் பிளஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். ஓகே, அப்போ இது என்ன பண்ணலாம்? 843 அப்படின்னு வருது. இப்போ எதால வகுக்கணும் பாருங்க. ஆனால் அதே எண்ணை 9ஆல் வகுக்கும் போது, ஓகே 9ஆல் அப்போ வகுத்து பார்ப்போமா? 843 9ஆல் வகுத்தோம் அப்படின்னா 9 18 27 36 45 54 63 72 81 99 81. ஓகே, இப்போ இதில் 4ல் 1 போச்சு அப்படின்னா 3 இருக்கும். மீதி 3 டைரெக்டாக அப்படி இறக்கிக்க போகிறோம். 9 18 27 3ஆம் வாய்ப்பா 3 9 3 27. இப்போ மீதி என்ன இருக்கும்? 6 இருக்கும். ஓகே, அப்போ மீதி என்ன வருது? 6 அப்படின்ற வேல்யூ இதுக்கு வருது. மீதி 6 வருது. திருப்பி அப்போ இந்த இடத்துல மீதி வந்து இங்கே என்ன சொல்லியிருக்கேன்? மீதி இல்லைன்னா அந்த எண்ணை எடுத்துக்கணும். ஆனால் மீதி இல்லைன்னு வர வரைச்சும் நம்ம போட்டுகிட்டே இருக்கணும். நானே ஃபஸ்ட்டு சம்மில் சொன்னேன். இப்போ 840 டபுள் ஆக்கணும் அப்படின்னா 0 4 2 8 8 2 16 ப்ளஸ் மீதி 3. இப்போ இதை ப்ளஸ் பண்ணுங்க. 1683. இப்போ இதை வந்து நம்ம எத்தனை வாய்ப்பாட்டால் வகுக்கணும்? 9ஆம் வாய்ப்பாட்டால் வகுக்கணும். 1683 9ஆம் வாய்ப்பாட்டால் வகுக்கணும். 9 ஓர் 9 9, மீதி 7. 9 18 27 36 45 54 63 72 9 8 72. மீதி எத்தனை இருக்கும்? 6 இருக்கும். இந்த 3 அப்படியே டைரெக்டாக கீழே இறக்கிக்க போகிறோம். இப்போ எத்தனை வரும்? 9 18 27 36 45 54 63 97 63. நான் 9ஆம் வாய்ப்பாடு மட்டும் இப்படி தாங்க போடுவேன். 9 18 அப்படின்ட்டு. திருப்பி 63லேருந்து 63 கழிச்சோம் அப்படின்னா 0 வந்துடும். இப்போ இதில் பாருங்க, மீதி 0 வந்துருச்சு. நம்மளோட கான்செப்ட் கண்டிஷன் என்ன? 9ஆல் வகுக்கும் போது அந்த எண் மீதி இல்லை. அதுக்கு வந்து வகுக்கும் போது மீதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ இதுக்கு வந்து என்னது? மீதி 0. மீதி. ஓகே, இப்போ அந்த எண் எது அப்படின்னா 1683. ஓகே, இந்த கான்செப்ட் புரியுதா? 2 சம்மும் ஒரே மாதிரி தான். உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காக 2 சம் சொல்லி கொடுத்துருக்கேன். 1683 அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆன்சர். அந்த எண் தானே கேட்குறாங்க. ஓகே, அப்போ அந்த எண்ணுனா 1683. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மற்ற ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம எல்சிஎம் மெத்தட் எல்லா சம்மும் பார்த்துட்டு நம்ம புக் வைஸ் எந்தெந்த புக்கில் வந்து நம்ம எல்சிஎம் கான்செப்ட் இருக்கோ அது எல்லாத்தையும் புக் வைஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? புக் வைஸ் டேர்ம் வைஸ் வந்து நான் சொல்லித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மற்ற ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.